ஒரு 125 மீட்டர் ஆஃப் ஆர்ச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு இன்ஜினியராக, ஒரு மேனுஃபேக்சரிங் ஆண்டர்பிரினராக இந்த பர்டிகுலர் இடம் என்ன ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுது. இது வந்து மலேசியாவில் லங்காவா ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கை பிரிட்ஜ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 125 மீட்டர் ஆஃப் ஆர்ச். கீழே எந்த சப்போர்ட்ஸுமே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, டென்ஷன் ஸ்ட்ரிங்ஸ், இதோட சப்போர்ட்டில் தான் வந்து இது நின்றுட்டுருக்கு. கொஞ்சம் ஆசிலேஷன்ஸ் அது இது இருந்தாலும் பக்காவான சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் தான். இதுதான் வந்து அதோட ஃபவுண்டேஷன், சிங்கிள் பில்லர் ஃபவுண்டேஷன். அது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த இதில் வந்து போயிட்டு அதிலிருந்து ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது. இதுதான் ஒரு ஈக்குவிலிபிரியம் கண்டிஷனில் இந்த ஒரு பாலத்தை வந்து வைக்குது. இதில் கொஞ்சம் ஒன்று லூஸு ஒன்று டைட் அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டென்ஷன் வந்து டிஃப்ரென்ஸ் வரும்போது ஒரு இதில் லோடு அதிகமாகவும் ஆக்சிடென்ட்ஸ் மே ஹேப்பன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரிலையபிளாக ரொம்ப பேர் யூஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நல்ல டிசைன். அது வந்து ஒரு 10% காரணம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 90% காரணம் வந்து டிசைன் என்ன தான் நல்லா இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது இதோட ரா மெட்டீரியல் ஸ்டேஜிலேருந்து இது யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து நம்ம வாங்கியிருப்பாங்க இல்லையா, பைப்ஸோ பிளேட்ஸோ இந்த மாதிரி ஐட்டம், அது மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜில் இருந்து ஒரு ஸ்டேஜ்லேயுமே ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி கரெக்டாக இருக்கான்றதை என்ஷூர் பண்ணப்படணும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்போது இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய வேலையில் ரொம்ப பர்டிகுலராக என்ன ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதோ, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சொல்லுதோ, எப்படி வந்து அவங்களுக்கான ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மாதிரி கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் எத்திக்கலோட ஒர்க் பண்ணும். தேங்க்யூ வெரி மச்.